வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் போட்ட ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் வாழைக்காய் கறி. இதுதான் நம்ம பண்ண போறோம். பூசணிக்காய் சாம்பாருக்கு இங்க பூசணிக்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு வேக வச்சிருக்கு, அது வெந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் வாழைக்காய் கறிக்கு எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். வாழைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ பூசணிக்காய் வெந்துருத்தான்னு பார்த்துருவோம். நல்லா வெந்திருக்கு. இதுலேயே மாங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் புளி தண்ணி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில். ஏற்கனவே மாங்காய் போட்டிருக்கோம். ஸோ அந்த புளி பார்த்து தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க, புளி தண்ணி. இப்போ இதுலேயே சாம்பார் பொடியும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 3 டீஸ்பூனுக்கு சாம்பார் பொடி. நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிச்செடுத்து புளி தண்ணியோட பச்சை வாசனை போயிடுத்து. தேவையான உப்பை போட்டுடலாம். பருப்பு நல்லா ஒரு கரண்டிக்கு பருப்பு, தோரம் பருப்பு எடுத்துட்டு அதில் பெருங்காயமும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இந்த பக்கம் வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுக்கு காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். கறிப்பொடி கொஞ்சம் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி. பூசணிக்காய் மாங்காய் போட்ட குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் பாருங்கள், வாழைக்காய் கறாயும் ரெடி. அதையும் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். பூசணிக்காய் குழம்புக்கு நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கல. ஸோ இப்போ சேர்த்துடலாம். சேர்த்து அப்படியே ஒரு கொதி வந்துட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.